ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்கினுடைய சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ஸோ எந்த ஒரு பங்கையும் வாங்குவதற்கு முன்னால் நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள் அல்லது செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது தான். எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்கன்னு சொல்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது. டிஎம்பி அதாவது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோடைய அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது 1921 தொடங்கப்பட்ட இந்த வங்கி சிறு குறு நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய சர்வீசஸை அதிகம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கிளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73% கிளைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 614 கிளைகள் இந்த பேங்க் பிரைவேட் பேங்க் இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருடத்தையும் கடந்து இந்த இவங்களுடைய சேவை தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறுவனத்துடைய மொத்த மூலதனம் முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் 12,169 கோடி ரூபாய் இவங்களுடைய மூலதனமாக இருக்குது. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 768 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்டிங் ப்ரைஸ் 500 ரூபாய்க்கு ஆச்சு. அதுக்கு முன்னாடியும் பாண்டில் வச்சுருந்தவங்களும் இருந்தாங்க. ஸோ அதை விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை 768 ரூபாய். இதனுடைய ஹை 798 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. லோ அப்படிங்கிறது 412 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹையை டச் பண்ணிச்சு. அண்ட் இவங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது ரெவன்யூ 4081 கோடி ரூபாய் இருந்துச்சு 2023. 24 அதிக அளவில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு 4848 கோடி ரூபாய் அப்படியே உயர்ந்துகிட்டே மார்ச் 2026 5819 கோடி ரூபாய் ரெவன்யூ ஈட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023, 24, 25, 26 4 வருடங்களுமே உயர்ந்துகிட்டே தான் இருக்குது. எந்த ஒரு பங்கை வாங்குற மாதிரி இருந்தாலுமே அவங்களுடைய வருவாய் உயர்ந்துகிட்டு இருக்கா அல்லது அதே இடத்துல இருக்கா அல்லது ரிவர்ஸில் போயிருக்காங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியது கட்டாயம். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1029 கோடி, 1072 கோடி, 1183, அதாவது 2026 மார்ச் படி பார்த்தீங்கன்னா 1338 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டாக அவங்க ஈட்டியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு நல்ல லெவலில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். வழக்கம் போல் நம்ம அனாலிசிஸ் என்ன, இந்த பங்கை வாங்கினா இதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பங்கை வாங்குற மாதிரி இருந்தாலுமே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதனோட டிஎம்பியுடைய வேல்யூ 14% இருக்குது. அதாவது நார்மலான வேல்யூ 15க்கு மேலே இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இது நியர்பை 14%. ஸோ இது ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான பக்குவத்தில் தான் இருக்குது. ROCE 7.5% இருக்குது. அதாவது 15%க்கும் மேலே இருக்கணும். இது பிலோ, ரொம்ப பாஸும் ஆகலை, கிட்டத்தட்ட புவர் கண்டிஷன் தான் சொல்லணும். டெப்ட் ஆன் ஈக்விட்டி, இந்த நிறுவனத்துக்கு கடன் விகிதம் அப்படிங்கிறது நார்மலாக எப்படி இருக்கலாம்னா 0.5% இருக்கலாம். ஆனால் இவங்களுடைய கடன் விகிதம்ங்கிறது 0.06 to 0.11 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே எக்ஸலண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. கரண்ட் ரேஷியோ இதுக்கு நம்ம பேங்க் செக்டாருக்கு இதை நம்ம பார்க்க மாட்டோம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் 53.8% இருக்குது. 20%க்கு மேலே இருந்தாலே நம்ம எக்ஸலண்ட்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுவும் இதில் பாஸ் ஆயிடுச்சு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 39.9, 15%க்கு மேலே இருந்தாலே இது என்பிஎம் ஓகே தான். ஸோ இது எக்ஸலண்ட் கண்டிஷன். ப்ரமோட்டர் ஹோல்டிங் இவங்க அதை கன்சிடர் பண்ணல, ப்ரொஃபஷனலி இவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம நாட் அப்ளிகபிள். இதில் நம்ம இதை ஒரு மெட்ரிக்ஸாக நம்ம இதில் எடுத்துக்க முடியாது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டிஐஐ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்னங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது. அது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, அதாவது இதில் நம்ம ஃபினான்ஷியல் செக்டார் அப்படி அதுவும் பேங்க் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தையும் நம்ம இதில் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ மேபி இதில் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பெர் ஷேர் அதாவது 84 to 89 ரூபாய் வரைக்கும் இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கணும். ஸோ இதுவுமே க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதனோட கண்டிஷனுமே குட் தான். பிஇ ரேஷியோ பிலோ 15% இருக்கணும். அதாவது 15க்கும் குறைவாக இருக்கணும். 8.8, 9.93 வரைக்கும் இருக்குது. ஸோ இது அட்ராக்டிவான வேல்யூவேஷன் தான். புக் வேல்யூ அப்படிங்கிறது 638 ரூபா பெர் ஷேர். அதாவது இந்த புக் வேல்யூ ஒரு நிறுவனம் கலைக்கப்பட்டால் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை அப்படிங்கிறது தான் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இந்த 638 ரூபாய். ஓகேங்களா? ஸோ பங்குதாரர்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது இன்னைக்கு சுச்சுவேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ விளக்கம் சொல்கிறது எல்லாமே இன்னைக்கு சுச்சுவேஷன் தான். ஃபியூச்சரில் நீங்கள் எப்பாவது முதலீடு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓன் அனாலிசிஸ்ங்கிறத பண்ணிக்கோங்க.
பிபி ரேஷியோ 1.1 1.2 பிலோ 2 இருந்துச்சுனாவே அட்ராக்டிவான வேல்யூ தான். டிவிடெண்ட் ஈல்டுமே ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தாலே ஓகே தாங்கிறாங்க. இவங்களும் ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே தான் ஆவரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு குட் கண்டிஷன் தான். டோட்டலாக ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி குட்டாக தான் இருக்குது. ஆர்ஓசி வந்து வீக்காக இருக்குது. ஓகேங்களா, எம்ப்ளாயி இது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. டெப்ட் ஆன் ஈக்விட்டி எக்ஸலண்ட் கண்டிஷன். ஆப்ரேட்டிங் மார்ஜினும் எக்ஸலண்ட்டு. நெட் என்பிஎம் எக்ஸலண்ட்டு. இபிஎஸ் growth வந்து குட் கண்டிஷன். பிஇ வேல்யூஷனுமே அட்ராக்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிற விஷயம் ஆர்ஓசிஇ மட்டும்தான். ஓகேங்களா, இதில் பிபி வேல்யூஷன் அட்ராக்டிவாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டும் மாடரேட் ஏற்றுக்கிற மாதிரியான பக்குவத்தில் இருக்குது. புக் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதனுடைய டோட்டல் ரிசல்ட் இவங்க வந்து மார்க் என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரேட்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 எடுக்கிறாங்க. இது என்னுடைய ஓன் அனாலிசிஸ் மட்டும்தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்களும் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு வாங்க. என்னென்னா 15 மெட்ரிசஸ் மட்டும் 14-15 மெட்ரிஸ் மட்டும் வச்சு நீங்கள் செக் பண்ணி வாங்குறது, ஒரு பங்கை வாங்குறது சரியாக இருக்காது. மோஸ்ட்லி என்னெல்லாம் கவர் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதெல்லாமே ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 5க்கு 5. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து 5க்கு 5 ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டிவிடெண்ட்டுமே வந்து 5க்கு 3. ஏன்னா டிவிடெண்ட் வந்து ஒரு முறை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ரேஷியோ வந்து மாறி இருக்குது. க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து நல்லா தான் க்ரோ இருக்குது. ஓகேங்களா, 5க்கு 4 பாயிண்ட்டு. டோட்டலாக 10க்கு 8.5 அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு குட் கண்டிஷனில் இருக்கிற இப்பத்த நிலைக்கு குட் கண்டிஷனில் இருக்கிற ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனு. நீங்களும் ஒரு முறை அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பங்கை வாங்கினவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 75%, 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா 58% ப்ராஃபிட்டு, 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலுமே 74%, 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் கூட 51% ப்ராஃபிட். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருக்குது. இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அப்படியே ஸ்லோவாக இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிக்கிச்சு டிஎம்பி பொறுத்த வரைக்கும். இவங்களுடைய காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்து பேங்க் ரேங்கிங்கில் வந்து கிட்டத்தட்ட 17வது இடத்துல இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 12,167 கோடி ரூபா தான் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே. பட் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க் மார்க்கெட் கேபிட்டல் 12 லட்சத்துக்கும் மேலே. ஆனால் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 12,167 கோடி ரூபாய் தான். காம்படிஷன் சொல்ல முடியாது. பட் வந்து என்ன அப்படின்னா இவங்களுடைய வளர்ச்சி இவங்களுடைய தொகுதியில் இவங்க தான் வந்து ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதாவது இவங்களுடைய செக்டாரில் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. பேங்கிங் செக்டாரில் இருக்கிற எல்லா பேங்க்குமே இவங்களுக்கு காம்படிட்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய துறை வந்து அந்த சார்ந்த பங்குகளை தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்னென்னங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். லோ பிஇ ரேஷியோ, அதாவது மற்ற இதோட ப்ரைவேட் பேங்கோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓகே தான். ஸ்ட்ராங் கேபிட்டல், அடுத்து ஹை ஆப்ரேட்டிங் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்குது. புக் வேல்யூ பக்காவாக இருக்குது அண்ட் டிவிடெண்டும் பக்காவாக வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்ஓசிஇ வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அது கொஞ்சம் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும். க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் இல்லை. இது வந்து நெகட்டிவாக சொல்ல முடியாது, பட் இருந்தாலுமே இல்லை. டிவிடெண்ட் பே அவுட்டுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் உங்கள்கிட்ட டிஎம்பி ஷேர் இருந்தாலும் எவ்வளோ ஷேர் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.